தற்போதைய அண்மை செய்தி. மயிலாடுதுறையில் இளம் பெண்ணை காதலித்த இளைஞர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். காதலியின் குடும்பத்தினர் இளைஞர் வைரமுத்துவை வெட்டி கொன்றதாக இளைஞரின் உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 11 ஆண்டுகளாக காதலித்து தோற்றுவிட்டேனே என கதரும் காதலி மாலினி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பதிவு திருமணம் செய்யவிருந்த நிலையில் காதலனை கொன்றுவிட்டதாக காதலி கதறியுள்ளார். நாளை பதிவு திருமணம் செய்யவிருந்த நிலையில் காதலனை கொன்றுவிட்டதாக காதலி கதறியுள்ளார். அது நல்ல மாதிரியா வாழணும்னு நினைச்சேன். நான் தோத்துட்டேன். முத்த குடில திருப்பி முத்தனே திருப்பி வாடா, நான் கத்துறேன்டா முத்து. நீ வந்தா அவங்களைய நீனே கொல்லுடா முத்து. நம்ம 2 பேரும் டிவில வருவானு பாத்தியா முத்த? முத்த நம்ம ஊருக்குள்ள கார்ல போலான்னு பார்த்தா டிவில வரோம்டா. அது நான் மட்டும் தானே நிக்கிறேன், நீ காணுண்டா என்ன முத்தா? காணுண்டா முத்து, நான் மட்டும் தானே டிவில வர போறேன், உன்னை காணுண்டா முத்தா. 16 வருஷம் உன்னை இதுக்குதான் லவ் பண்ணனா முத்தா. எங்க முத்த திருப்பி கொடுங்க பைத்து எனக்கு வேணாம். இதெல்லாம் என் பிள்ளைய பார்த்தாம கொண்டுட்டானே, என் பிள்ளைய பார்த்தாம கொண்டுட்டானே, என் பிள்ளைய போயிட்டு எனக்கு இதெல்லாம் வேணாமே. ஒரு பிள்ளைய கொண்டுட்டானே, என் பிள்ளை வெட்டு தர முடியாத வந்தது, வீட்டுக்குள்ள அந்த பிள்ளைய வெட்டிட்டானே. மயிலாடுதுறையில் இளம் பெண்ணை காதலித்த இளைஞர் பெண் வீட்டாரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வழங்க கேட்கலாம். சுந்தரமூர்த்தி, வைரமுத்துவை ஆணவ கொலை செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த அடியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வைரமுத்து, அதே கராமத்தைச் சேர்ந்த மாலினி என்ற பெண்ணுடன் இவருக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாக 2 பேரும் காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த காதலிக்கு மாலினி குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா மாலினியோட சகோதரர்கள் அடிக்கடி வைரமுத்துவோட தகராறில் ஈடுபட்டதா தெரிய வருகிறது. இது தொடர்பான ஆடியோவும் தற்பொழுது வைரமுத்து தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் மாலினியோட தாயார் வேறு ஒரு உயர்தரப்பு சேர்ந்த சமூகத்தை சேர்ந்தவர் சொல்லிட்டு தெரிய வருகிறது. இந்நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாலினியோட தாயார் விஜயாங்கிறவங்க வைரமுத்து வேலை பார்க்க இருசக்கர 2 வீலர் மெக்கானிக் ஷாப்ல போய் மிரட்டல் எடுத்திருக்காங்க. அது தொடர்பான காட்சிகளும் வெளியாகிட்டு இருந்திருக்கு. இந்நிலையில இந்த கொலை தொடர்பாக வைரமுத்து தரப்புல குற்றம் சாட்டுறாங்க. வைரமுத்து தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த காதலுக்கு மாலினியோட உறவினர்கள், தாயார், தந்தையார் மற்றும் சகோதரர்கள் ஒத்துக்கொள்ளாததுனால பகிரங்கமாக கொலை மிரட்டலை செல்போன்ல விடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரிழந்த வைரமுத்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தோட மயிலாடுதுறை ஒன்றிய துணைத் தலைவராக இருந்திருக்காங்க. இந்த பிரச்சனையை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கையில எடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த உயிரிழந்த இடத்துக்கு மருத்துவமனைக்கு வருகை தந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க நிர்வாகிகள் என்ன குற்றம் சாட்டுறாங்க, இது காதலுக்கு எதிரான கொலைன்னு மட்டும் கிடையாது, ஒரு ஜாதிய வன்கொடுமையினால் ஏற்பட்ட கொலை. நாங்க பிசிஆர் ஆக்ட் போடணும்னு சொல்லியிருக்கோம் அந்த மாலினியோட தாயார் மேல. ஆனா எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம வெறும் 3 பேரை மாத்திரம் விசாரணை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. ஜாதிக்கு எதிரான வழக்கா, அதாவது ஜாதிய வன்கொடுமை வழக்கு பதிவு செஞ்சு இந்த கொலை வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா காவல்துறை மெத்தன போக்கோட நடந்துகிட்டு இருக்கதா சொல்றாங்க. இதனால இந்த சம்பவத்துல தமிழக அரசு கூடுதல் அழுத்தம் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. மோனிஷா. சுந்தரமூர்த்தி, தகவல்களுக்கு நன்றி.